ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய வான் எல்லையை கட்டிக்காத்த ஹீரோவாக S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்பட்டது. ரஷ்யன் மேட் டெக்னாலஜியான S-400 வான் பாதுகாப்பு தளவாடம் பாகிஸ்தானின் போர் விமானங்களை 300 கிலோமீட்டர் தொலைவிலேயே தாக்கி அழித்து சிம்ம சொப்பனமாக விளங்கியது. எதிரி நாட்டு இலக்கை மிக நீண்ட தூரத்திலேயே தாக்கி அழித்த பெருமையையும் பெற்றது. போரின் போது பாகிஸ்தானை கலங்கடித்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதில்தான் இந்தியா தற்போது ஆர்வம் காட்டி வருகிறது. எதிரி நாட்டு ஏவுகணைகள் 400 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து ஏவப்பட்டாலும் அதனை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் படைத்துள்ளது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு. போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் என எதுவும் இதன் பிடியிலிருந்து தப்ப முடியாது. S-300 தளவாடத்தை காட்டிலும் 2.5 மடங்கு அதிக வேகத்தில் இயங்கக்கூடியதாக S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளது கூடுதல் சிறப்பம்சம். நீண்ட தூர இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய S-400 நவீன ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்குவதற்கு மட்டுமல்ல, 250, 120, 40 கிலோமீட்டர் என குறைந்த இலக்கிற்கு ஏற்றவாறும் ஏவுகணைகளை பொருத்தும் வகையில் S-400 தயாரிக்கப்பட்டுள்ளது. S-400 வான் பாதுகாப்பு அமைப்பால் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட எதிரி நாட்டு விமானங்களை கண்காணிக்க முடியும். அதில் 12 விமானங்களை ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்தவும் முடியும். இந்தியாவுக்கு நாளுக்கு நாள் அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள S-400 கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. அதன் காரணமாக ரஷ்யா தயாரிப்பில் உருவான வான் பாதுகாப்பு தளவாடத்தை வாங்க மத்திய அரசு ஆர்வம் காட்டுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டில் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 5 S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதில் 3 தளவாடங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 தளவாடங்கள் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. S-400 மட்டுமல்ல, S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதிலும் இந்திய பாதுகாப்புத்துறை ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் தங்களின் தேவையை நிறைவேற்றிய பின்னரே பிற நாடுகளுக்கு வழங்கப்படும் என ரஷ்யா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் கடுமையாக விலை உயர்ந்த போதும் ஆபரேஷன் சிந்தூரில் எல்லையை கட்டிக்காத்த S-400 வான் பாதுகாப்பு தளவாடத்தை எந்த விலை கொடுத்து வாங்கவும் இந்தியா தயாராகவே இருக்கும் என பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.